இங்க ஒரு பொண்ணும் பையனும் கிராண்டான காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு பீச்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இங்க எப்பவுமே ஏதாவது கல்யாணத்துல தான் மீட் பண்ணிப்பாங்களாம். இப்ப கூட ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அடுத்து நம்ம யாரு கல்யாணத்துல மீட் பண்ண போறோம் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அப்பதான் நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருமே கசின்ஸ் அப்படின்னு. அந்த டைம்ல ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து, என்ன லவ் ஃபெயிலியரா, சூசைட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு கொல்றாருங்க. இவங்களும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறாருங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கார்ல போகும்போது பேசுறத வச்சு தாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி லவ் பண்ணி இப்போ பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு அடுத்த நாள் காலையில் கல்யாணம் வேற நடக்க போகுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸ். பேரு மனு அண்ட் தியா. மனுவை டிராப் பண்ணும்போது தியா சொல்றான், கல்யாண நேரத்தில் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போடுறாங்க. அதை கேட்ட மனுவுக்கு ஒரே ஷாக். என்னடா தியா இப்படி சொல்றா, நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸோட மனு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே மனுவோட கசின் வந்து, டேய் வீணா உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்னன்னு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வீணா யாருன்னா நம்ம மனுவோட ஃபியான்சி. அதாவது நாளைக்கு காலையில இவ கூட தான் மனுவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்க. மனு மேல போயிட்டு வீணாவுக்கு கால் பண்றான். வீணா செம கடுப்புல இருக்காங்க. ஏன்னா மனு ரொம்ப நேரமா ஆளை காணோங்க, போனையும் எடுக்கல. இவங்க ரெண்டு பேரோட ஃபோன் கான்வர்சேஷன்ல தாங்க மற்ற கசின்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாருமே வீணா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆனா எப்படி தெரியுமாங்க, எல்லாரையுமே கழுவி கழுவி ஊத்துறாங்க. சந்து ஃபர்ஸ்ட் இவனை தாங்க திட்டுறாங்க, இவன் ஒரு பெரிய பிளே பாயா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அடுத்ததா மேகா, இவளுக்கு செம திமுறான். என்னவோ எலான் மஸ்கே இவன் வீட்டில் வந்து வேலை செய்யற மாதிரி சீன் போடுவா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அஸ்வதி, இவளும் பயங்கர திமிரு பிடிச்சவன், எல்லாருமே ரொம்பவே மட்டம் தட்டி பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதி, இவங்க கொல்கத்தாவில இருந்து வந்திருக்காங்க, எப்போ பார்த்தாலும் யோகா சாந்தின்னு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதையும் வீணா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கடைசியாக தான் நம்ம தியாவை பத்தி அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் கூட ஜோடியா நடிக்கணும்னு நினப்பு, ரொம்ப ஓவரா சீன் போடுவா அப்படின்னு சொல்லி செம காட்டமா காட்டுறாங்க. இந்த கான்வர்சேஷன் ரொம்ப டென்ஷன் ஆகி ரெண்டு பேருமே காலை கட் பண்றாங்க. அடுத்து தியாவை காட்டுறாங்கங்க. அங்க மற்ற கசின்ஸ் எல்லாருமே வந்து மனு என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது தியா மனுவோட லவ் அண்ட் பிரேக்கப் பத்தி இந்த கசின்ஸ் கேங்குக்கு ஆல்ரெடி தெரியும்னு புரியுதுங்க. அது மட்டும் இல்லாம மனு இந்த வீணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவங்க யாருக்குமே இஷ்டம் இல்லை போல தெரியுதுங்க. எல்லாருமே தியாவை கம்பல் பண்றாங்க. உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா இப்போவே போய் மனு கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்த கேங்கும் மனுவோட ரூமுக்கு போறாங்க. தியா மனுவை ஹக் பண்ணிட்டு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ இப்போவாவது ஒரு போல்டான டெசிஷன் எடு அப்படின்னு சொல்றான். நாம மனுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நாம நைட்டு 3:30 மணிக்கு அந்த ஃப்ரிட்ஜு கீழே மீட் பண்ணலாம், நீ அங்க வந்துடு அப்படின்னு சொல்லி தியா பிளான் போடுறாங்க. தியாவும் அவ கசின்ஸ் கிட்ட வந்து பிளானை சொன்ன உடனே அவங்க செம எக்ஸைட்மெண்ட் ஆகி தியாவை அழகா ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி கார்ல அனுப்பி வைக்கிறாங்க. 3:20க்கே தியா ஸ்பாட்டுக்கு போயிட்டு டைம் பார்த்துட்டே வெயிட் பண்றாங்க. அங்க மனுவும் வீட்டுல இருந்து கிளம்புறான். அப்படியே அந்த நைட் ஷாட்டை கட் பண்ண மார்னிங் மண்டபத்துல கல்யாண வேலை பயங்கரமா கிராண்டா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கசின்ஸ் கேங்கும் செம கியூட்டா ரெடியாகி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பிளான் படி மனுவும் தியாவும் ஓடி போயிட்டாங்க. ஸோ நம்ம மேலே டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க நார்மலாக வராங்க. ஆனால் டக்குன்னு கசின்ஸ் கேங் அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம மனு பட்டு வெட்டி ஷர்ட்டெல்லாம் கட்டிக்கிட்டு கெத்தா மண்டபத்துக்குள்ளே நடந்து வராங்க. அப்படியே இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறாங்க.